نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் அல்ல அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலாவை ஆரம்பமாக போற்றி புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், ஈடிணையற்றவன், தன்னல்லாதோர் வணங்கப்படுவதை வெறுப்பவன். ஸலவாத்தும் சலாமும் இறுதி தூதர் நபியுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், கிளையார்கள், அவர்களது உத்தம தோழர்கள், தாபிஊங்கள், தபஉ தாபிஈங்கள், மறுமை வரையிலே அவர்களை பின்பற்றக்கூடிய அனைத்து முஃமின்கள் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய இல்லத்திலே ஜும்மா கடமையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கும் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த தீனுல் இஸ்லாத்தின் மூலம் நமக்கு எவைகளெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவற்றை இயன்ற அளவு பின்பற்றி அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து நடக்குமாறும், அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா எவைகளை தடை செய்து ஹராமாக்கி இருக்கின்றானோ அதன் அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவைகளெல்லாம் ஹராம் என்றும் தடை செய்யப்பட்டவைகள் என்றும் சொன்னார்களோ அவற்றை முற்றுமுழுதாக எமது வாழ்க்கையிலே தவிர்த்து கொள்வோமாக. அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் அழகான ஒரு பரிபூர்ணமான வாழ்க்கை திட்டத்திலே இஸ்லாத்திலே இணைத்திருக்கின்றான். இஸ்லாம் நமக்கு எல்லா விடயங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம். அந்த அடிப்படையிலே ஒரு மனிதன் தனது கொடுக்கல் வாங்கல்களை, வியாபாரங்களை எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும், எவைகள் அதிலே தவிர்க்கப்பட வேண்டும் என்ற பரிபூர்ணமான சட்டங்களை இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅஹல்லல்லாஹுல் பைஅ வஹர்ரமர் ரிபா. அல்லாஹ் தஆலா பை என்று சொல்லப்படக்கூடிய வியாபாரத்தை ஹலாலாக்கி இருக்கிறான். ரிபா என்று சொல்லப்படக்கூடிய வட்டியை அல்லாஹ் தஆலா ஹராமாக்கி இருக்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்திலே இஸ்லாத்திலே பொதுவான ஒரு கண்ணோட்டம்தான் வியாபாரம் அனைத்தும் ஹலாலானவை. அடிப்படை இஸ்லாத்தில் ஒரு அடிப்படையை நாங்கள் சொல்வதாக இருந்தால்
வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல்கள் அனைத்துமே ஹலாலானவை. எவைகளை தவிர எதிலே பொய் கலக்கின்றதோ, எதிலே வட்டி கலக்கின்றதோ, எதிலே ஏமாற்று வருகின்றதோ, எதிலே சூது கலக்கின்றதோ, இப்படிப்பட்ட வியாபாரங்கள் ஹராமான வியாபாரங்களாக மாறிவிடுகின்றன. அல் அஸ்லு ஃபில் முஆமலாத்தி அல் இபாஹ, கொடுக்கல் வாங்கல்லே அடிப்படை விதி என்னவென்றால் அனுமதி என்பது. எனவே எந்த வியாபாரமும் அனுமதிக்கப்பட்டது எப்பொழுது அல்லாஹு தாலா தடுக்கப்பட்ட காரணிகள் அங்கே உருவாகின்றனவோ அது தடுக்கப்பட்ட வியாபாரமாக மாறிவிடுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது கொடுக்கல் வாங்கல்களை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் ஹலாலான வியாபாரம் என்று நினைத்து கொண்டு பல வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது ஒட்டுமொத்தத்திலே ரிபாவோடு, வட்டியோடு அல்ல ஹராமான முறைகளோடு அது சேர்ந்திருக்கக்கூடிய பொருளீட்டலாக அமைந்து விடுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வியாபாரத்தை நாங்கள் செய்யக்கூடிய நேரத்தில் இது இஸ்லாம் அனுமதிக்கப்பட்ட முறையிலே, இஸ்லாத்திலே அனுமதிக்கப்பட்ட முறையிலே இது நடைபெறுகின்றதா என்பதை பார்த்துத்தான் அந்த வியாபாரத்திலே நாங்கள் கை வைக்க வேண்டும். ஏதோ லாபம் வருகின்றது என்பதற்காக வேண்டி, வியாபாரம் என்ற பெயரிலே வந்ததற்காக வேண்டி, அரபு பெயர்களை தாங்கியிருப்பதற்காக வேண்டி அந்த வியாபாரம் ஹலாலா போவதில்லை. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய பொதுவான விதிகளின் அடிப்படையிலே அது அமைந்தால் மாத்திரமே அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட வியாபாரமாக மாறுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த வியாபாரத்திலே வட்டி கலக்கின்றதோ, வட்டி எந்த பேரிலே வந்தாலும், அது வட்டி என்ற பேரிலே வரலாம், வேறு வேறு பெயர்களிலே வரலாம், எந்த பேரிலே வந்தாலும் அது ஹராமானது. அது எமது வியாபாரத்துடைய பரக்கத்தை, அந்த வியாபாரத்துடைய அபிவிருத்தியை எடுத்து கலட்டிவிடக்கூடியது என்பதை நாங்கள் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே கூறுகிறான், யம்ஹகுல்லாஹு ரிபா வயுர்பிஸ் ஸதகாத். அல்லாஹ் தஆலா ரிபா என்று சொல்லப்படக்கூடிய வட்டியை அளிக்கின்றான். அதிலே பரக்கத்தை அல்லாஹ் தஆலா வைக்கவில்லை. வயுர்பிஸ் ஸதகாத், சதகாவை அல்லாஹ் தஆலா அபிவிருத்தி செய்கிறான், வளர்க்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே எந்த வியாபாரத்திலே வட்டி கலந்து விடுகின்றதோ அது பரக்கத்தற்றதாக, ஆபத்துகள் நிறைந்ததாக மாறிவிடும் என்பதிலே எந்த சந்தேகம் கிடையாது. வட்டியை சாப்பிடக்கூடியவன், வட்டியை எடுக்கக்கூடியவன், வட்டிக்கு உதவி செய்யக்கூடியவன், அதனை எழுதக்கூடியவன், அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன் அனைவருமே அல்லாஹுடைய ரசூலுடைய நாவினால் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் செய்யக்கூடிய வியாபாரங்கள் ஹலாலான முறையிலே அது அமைகின்றதா என்பதை சீர்தூக்கி பார்க்க நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த உடம்பு ஹராத்தின் மூலமாக வளர்கின்றதோ அந்த உடம்பு நரகத்துக்குத்தான் தகுதி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று நமது கொடுக்கல் வாங்கலே என்னென்ன முறைகளிலே தவறுகள் நடக்கின்றன, நாங்கள் கவனிக்காமல் எவ்வாறு இந்த ஹராமான கொடுக்கல் வாங்கலுக்கு சென்று விடுகிறோம் என்று நாம் சீர்தூக்கி பார்க்க, விளங்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எமது சகோதரர்கள் பலரும் முதாரபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வியாபாரத்திலே ஈடுபடுவார்கள். முதாரபா என்றால் வியாபாரம் தெரிந்த ஒருவரிடத்திலே பணம் இருக்கக்கூடிய ஒருவர் தனது பணத்தை கொடுத்து வியாபாரம் செய்யுமாறு சொல்வதுதான் முதாரபா என்பது.
எனவே என்னிடத்திலே பணம் இருக்கின்றது, ஒருவருக்கு வியாபாரம் தெரியும், அவர்கிட்ட பணம் கிடையாது, நான் எனது பணத்தை கொடுத்து நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, இந்த வியாபாரத்தை பண்ணி வார நயத்தில் ஒரு பங்கை எனக்கு தாங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுக்குற முறை தான் முதாரபா என்று சொல்லப்படக்கூடிய முறை. ஆனால் இதில் எப்படி லாபம் எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு இஸ்லாமிய வழிகாட்டல் ஒன்று இருக்கின்றது. அதாவது அந்த கொடுக்கக்கூடிய அந்த பணத்திலிருந்து பெறக்கூடிய லாபத்திலிருந்து ஒரு ரேஷோவை, ஒரு வீதத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வரக்கூடிய லாபத்திலிருந்து எனக்கு 50 வீதம் தாங்க, 40 வீதம் தாங்க, 25 வீதம் தாங்கன்னு சொல்லி அந்த லாபத்தில் வரக்கூடிய ஒரு வீதத்தை நாம் பெற்றுக்கொள்வது ஹலாலான முறை. ஆனால் இன்று எப்படி பணம் கொடுக்கிறார்கள், அல்ல எப்படி பணம் கேட்கிறார்கள், பணம் இருந்தால் தாங்க, 1 கோடி தாங்க, 2 கோடி தாங்க, உங்களுக்கு மாதம் இவ்வளவு ஒரு தொகை தாரேன்னு கேட்குறாங்க. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது பிழையான முறை. அதாவது அவர் அந்த பணத்தை போட்டு அந்த வியாபாரத்தில் லாபம் வந்தோ லாபம் வரலையோ மாதம் மாதம் அவர் அந்த தொகையை கொடுக்க வேண்டி வரும். இது ஹராமான முறை, இது தடுக்கப்பட்ட முறை. எனவே ஒரு குறிப்பிட்ட கணக்கை சொல்லி 1 லட்சம் தாங்க, உங்களுக்கு மாதம் 2000 ரூபா தாரேன்னு வியாபாரம் பேச இயலாது. அவர் எப்படி பேசணும்டா, 1 லட்சத்தை தாங்க, வார லாபத்தில் ஒரு பங்கை, அதான் ஒரு வீதத்தை நான் உங்களுக்கு தாரேன்னு சொல்லித்தான் இந்த வியாபாரத்தை பேசணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லி இன்று நிறைய பேர் இப்படி முதாரபா என்ற அந்த வியாபாரத்துக்கு பணம் கொடுத்து மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம். இன்று அந்த பணத்தை எடுக்கக்கூடியவங்க ஏமாற்று வார்த்தைகளை சொல்லி பணத்தை எடுக்கிறாங்க. இன்றைக்கு கோடி கணக்கில் எடுக்கிறாங்க. கோடி கணக்கில் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வியாபாரத்தில் லாபம் வந்தோ வரலையோ ஏதோ முதல்ல இருந்து லாபத்தை கொடுக்குறாங்க. முதல்ல இருந்தே ஒரு 6 மாதத்துக்கு ரெகுலராக அதாவது ஒழுங்காக கொடுத்து வராங்க. கொடுத்து வந்தது பின்னால் முதலும் இல்லை நயமும் இல்லைன்னு சொல்லி ஆள் மாறி விடுவதை நாங்கள் பார்க்குறோம். இப்படி பணம் கொடுத்து கோடி கோடியாக கொடுத்து நஷ்டப்பட்டவர்கள் இன்று எமது இஸ்லாமிய சமுதாயத்தில் உலாவிக் கொண்டு இருக்கிறாங்கன்றது நம்ம அனைவருக்கும் தெரியும். அன்பான் இஸ்லாமிய சொல்லே, இப்படி பணம் கேட்கக்கூடியவர்கள் அவர்கள் எடுக்கக்கூடிய நேரத்திலேயே அநியாயம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலேயே எடுத்தாங்கண்டா அல்லாஹ் தஆலா அதை அழித்து விடுவான். யார் யுரீது இத்லாபா, இதை கொடுக்கப்படாது, அநியாயம் செய்யணும் என்ற நோக்கத்திலே யாரா எடுத்தானண்டா அத்லஃபஹுல்லாஹ், அதை அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான். மன் அஹத அன் அம்வால் அன்னாஸ் யுரீது அதாஹா, கொடுக்கணும் என்ற நோக்கத்தில், எப்படி சரி கொடுக்கணும் என்ற நோக்கத்தில் அவன் அந்த பணத்தை எடுத்தானண்டா அத்தல்லாஹு அன்ஹு, அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவான். அல்லாஹ் தஆலா அதை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே பணம் கொடுக்கக்கூடிய இடத்திலே நம்பிக்கையானவர்களிடத்திலே கொடுக்க வேண்டும். இரண்டாவதாக நீங்கள் லாபத்தில் எவ்வளவு தரப்போறீங்க, எத்தனை வீதம் தரப்போறீங்கன்னு பேசிக்கொண்டு கொடுக்கணும். இது பணத்தை கொடுக்குற எதுவும் பேசுகிறல்ல, எந்த எழுத்தும் இல்லை, கடைசிக்கு பிரச்சனை ஆகக்கூடிய நேரத்தில் மசாலா கேட்டு போகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லே, எனவே ஒரு வருடத்தில் நீங்கள் வியாபாரத்துக்காக பணம் கொடுக்குறீங்களா, நீங்கள் எத்தனை வீதம் தரப்போறீங்கன்னு நாங்கள் எக்ரி ஆகணும். அதுக்கு பின்னால் என்ன வியாபாரத்தை செய்ய போகிறீங்க, அவன் ஹராமான வியாபாரத்தை பண்ணினான்டா அவன் ஹராத்திலிருந்து சம்பாதித்து தரப்போகிறான். எனவே நீங்கள் என்ன வியாபாரத்தை பண்ண போகிறீங்க, இஸ்லாம் அனுமதித்த வியாபாரமாக பண்ண போகிறீங்க, இதெல்லாம் கேட்டதுக்கு பின்னால் தான் எழுத்துகளில் நாங்கள் எழுதிவிட்டு இந்த பணங்களை கொடுக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோலே, இந்த எழுத்துகள் இல்லாமல் இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளை பேணாமல் பணங்களை கொடுத்து போட்டு தடுமாறி கொண்டிருக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான சகோதரர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இன்று வியாபாரத்துக்குன்னு பணம் எடுக்கிறாங்க. பணத்தை எடுக்கக்கூடிய நேரத்திலேயே என்ன செய்கிறாங்கண்டா நயத்தையும் சேர்த்து செக்கை எழுதி கொடுக்குறாங்க. பணத்தை இப்போ தான் எடுக்கக்கூடிய இடத்துல 6 மாதம் போட்டு அவர் ஒவ்வொரு மாதம் போட்டு என்ன செய்கிற நயத்தோடு இந்தாங்க சல்லியை வச்சுக்கோங்க சொல்லி பணத்தை எடுக்கிறாங்க. இது வியாபார முறை அல்ல, இது வட்டி முறை. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, நாங்கள் பணத்தை எடுத்து போட்டு லாபம் பெறாமல்
வியாபாரம் பண்ணாமல் நாங்கள் லாபத்தை கொடுத்தோம்னு சொன்னால் இது கடன் எடுத்து விட்டு நாங்கள் லாபம் கொடுக்கக்கூடிய முறை. இது இஸ்லாம் அனுமதிக்கல. எனவே நாங்கள் எப்போ லாபம் கொடுக்கணும், எப்போ செக்கை கொடுக்கணும்னு சொன்னா அதுக்கு பின்னால் லாபம் வந்ததுக்கு பின்னால் தான் அந்த செக்குகளை பரிமாறப்படணுமே தவிர பணத்தை எடுக்கும் போதே இந்தாங்க உங்களோட லாபத்தை முடிச்சுக்கோங்கன்னு சொல்லி அப்படி கொடுக்க முடியாது. அது முதாரபான்னு பேர் வச்சதுக்கு அது வட்டி முறை என்பதை நாங்கள் விளங்கிக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே, அதே போல இன்னைக்கு நாங்கள் பணத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அந்த மூலதனம் கேபிட்டல் இருந்து ஒரு வீதத்தை குறிப்பிட்டா அதுவும் ஹராமான முறை. வட்டி, அதாவது வட்டி வங்கிகள் இதைத்தான் செய்கின்றன. 1 லட்சத்தை போட்டால் உங்களுக்கு ஒரு வீதம் 2 வீதம் தாரன்னு சொல்லும். அது லாபத்தில் தார வீதம் அல்ல, அது கேபிட்டல் இருந்து தரக்கூடிய வீதம். அந்த கேபிட்டல் இருந்து அப்படி ஒரு வீதத்தை கொடுத்தா அது வட்டி முறை என்பதை நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே, அதே போல நாங்கள் இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் வியாபாரத்துக்கண்டு கொடுத்தா லாபத்தை எதிர்பார்க்கலாம். வியாபாரத்துக்கண்டு கொடுத்தா லாபத்தோடு எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் ஏதாவது வியாபாரம் சரியாக முறையாக செய்து அந்த வியாபாரத்தில் முன்ன பின்னவானா நஷ்டமானா அந்த நஷ்டத்தை நாங்கள் பொறுப்பெடுக்கணும். ஒரு ஆள்கிட்ட நாங்கள் சல்லியை கொடுத்தோம், அவர் சரியாக வியாபாரம் பண்ணுவாருன்னு நினைச்சோம், அவரும் சரியாகத்தான் பண்ணினார். ஆனால் ஏதோ ஒரு காரணம் அவருடைய சக்திக்கு அப்பாற்பட்ட முறையில் ஏதோ ஒரு நஷ்டம் வந்துட்டுண்டா அந்த நஷ்டத்தை நாங்களும் பொறுப்பெடுக்கும். ஏன்னா நாங்கள் லாபத்தை எதிர்பார்த்து தானே கொடுத்தோம். இதை லாபத்தை எதிர்பார்த்து கொடுத்தா இந்த நஷ்டத்தை நாங்கள் பாரமிடுவோம். இல்லை நாங்கள் பணத்தை கொடுத்தோம், பணத்தை கொடுத்ததுக்கு பின்னால் அவர் மிஸ்யூஸ் பண்ணினார், அந்த பணத்தை எடுத்துக்கண்டு சரியான முறையில் அவர் வியாபாரம் பண்ணல, வெளிநாட்டுக்கு போய்த்து 2 நாளையில் வார பயணத்தை அவர் சுற்றி அடிச்சு போட்டு 10 நாளையில் வந்தார், இவர் மிஸ்யூஸ் பண்ணிக்காரு. அப்படியான நிலையில் அந்த வியாபாரம் நஷ்டமானா அந்த வியாபாரத்தின் நஷ்டத்தையும் அவர் பொறுப்பிடும். ஏதோ சல்லியை கொடுத்து போட்டு சல்லி எடுத்தவங்க சொல்லுவாங்க நயத்திலேயும் நஷ்டத்திலையும் என்ன சொன்னீங்க பாரம் எடுக்கணும் பண்ணுவாங்க. ஆனால் எப்போ நஷ்டத்தில் பாரம் எடுக்கணும்னு சொன்னால் அவர் மிஸ்யூஸ் பண்ணாட்டு, அவர் மிஸ்யூஸ் பண்ணி போட்டு சரியான முறையில் வியாபாரத்தை பண்ணாமல் இருந்து நஷ்டம் அடைஞ்சதுக்கு பின்னால் நஷ்டமும் பாரம் எடுக்கணும்னு சொல்ல முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சொல்லே, இந்த முறைகளை தெரிஞ்சதுக்கு பின்னால் தான் நாங்கள் ஒரு வருடத்தில் வியாபாரம் பண்ணதுக்காக பணம் கொடுக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே, எனவே நாங்கள் லாபத்தை எதிர்பார்த்து முதாரபா அடிப்படையில் கொடுத்தா அது எங்களுக்கு லாபத்தோடு பெறலாம். ஆனால் இப்படியான ஒரு முன்ன பின்னவான அந்த நஷ்டத்தையும் பொறுப்பெடுக்க ரெடியாகும். ஆனால் இதே நேரத்தில் நாங்கள் ஒரு இடத்துல கடனாக கொடுத்தோன்னு வைங்க, 1 லட்சத்தை கடனாக கொடுத்தோம், கடனாக கொடுத்தன்னு சொன்னா அவர் எப்படியும் திருப்பி தரும். அவர் வியாபாரம் பண்ணி நயமீட்டி இருக்கலாம் அல்ல நஷ்டப்பட்டு இருக்கலாம், எது நடந்தாலும் அந்த 1 லட்சத்தையும் அவர் எனக்கு திருப்பி தரும். எனவே அவர் சொன்ன டேட்டில் திருப்பி தாரது கடமை. எங்களுக்கு அவருக்கு சொல்ல முடியாது என்ற வியாபாரம் லொஸ்ட் ஆகிட்டுது, என்ற ஊடு பத்திட்டு வெள்ளம் வந்துட்டு என்னவா இருந்தாலும் அவர் அந்த பணத்துக்கு பொறுப்பு. ஆனால் அந்த 1 லட்சத்திலே நாங்கள் லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. நாங்கள் கொடுத்தது கடன். எனவே கடனாக கொடுத்தா லாபம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் அந்த கேபிட்டலுக்கு கொடுக்கப்பட்ட தொகைக்கு அவர் பொறுப்பு. ஆனால் மாற்றமாக நாங்கள் வியாபாரத்துக்காக வேண்டி கொடுத்து அவர் நஷ்டம் அடைஞ்சா மிஸ்யூஸ் பண்ணாட்டி கவனக்குறைவாக நடக்காமல் ஏதோ ஒரு இயற்கையான ஒரு காரணத்தால் நஷ்டம் அடைஞ்சா அந்த நஷ்டத்தையும் நாங்கள் பொறுப்பெடுக்கணும் என்ற அந்த அடிப்படைகளை விளங்கிக்கணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்லே, எனவே இன்று முஆமலா கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய அதோடு நிறைய சட்டங்கள் இருக்கின்றன. இன்று வியாபாரம் பண்ணக்கூடிய செக்குகள் கைக்கு வரும், டேட் செக்குகள் வரும். டேட் செக் எனக்கு அவசரமாக சல்லி தேவை, ஒரு மாதம் டைமிங்கு நாங்கள் ஒரு ஆள்கிட்ட போய்த்து இந்தாங்க 1 லட்சத்தில் செக் இருக்குது, நீங்கள் டேட்டுக்கு பாஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, எனக்கு 90,000 தாங்கன்னு சொல்லி அந்த கொமிஷுக்கு செக்கை மாற்றுறேன். இது வட்டி முறை, இது சுத்தமான வட்டி முறை. எனவே நாங்கள் என்ன செய்கிறோம்டா 90,000 ரூபா அவரிடத்தில் பெற்றுட்டு நாங்கள் 1 லட்சத்தை அவருக்கு நிறைவேற்றுகிறோம். எனவே இது வட்டி முறை. எனவே கொமிஷுக்காக வேண்டி இப்படியாக செக்குகளை மாற்றுறது ஹராமான முறை என்பதை நாங்கள் விளங்கிக்கிறோம்.
அதே போல் அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, நாங்கள் விளங்காம எத்தனையோ வட்டி கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். எங்களோட லைட் பில்ஸ் இருக்குது, வாட்டர் பில்ஸ் இருக்குது, ஃபோன் பில்ஸுகள் இருக்குது. இதெல்லாம் நேரத்துக்கு கெட்டாட்டி வட்டி போடுன்னு அவன் ஷர்த்து போட்டிக்கான். அது லெவி என்ற பேரில் அல்ல வேறு வேறு பேரில் அவன் அந்த கட்டணங்களை அறவிடுகிறான். லேட் பேமெண்ட் என்ற அடிப்படையில் அவன் அறவிடுகிறான். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, ஒரு கொடுக்க வேண்டிய கடன்ல அந்த கொடுக்க வேண்டிய கடனை கொடுக்க வேண்டிய நாளில் கொடுக்காமல் இருந்ததுக்காக வேண்டி, அதை இன்னொரு தவணை செலுத்துவதற்காக வேண்டி ஒரு பணம் தொகை கூட்டப்படுமெண்டா அது வட்டி. நான் ஒரு ஆளுக்கு இந்த டேட்டில் ஒரு கடன் கொடுக்க வைக்குது, அந்த டேட்டில் கொடுக்க இயலாமல் போச்சுல்ல, அவன் ஒரு தொகையை ஒரு வீதத்தை கூட்டுறான். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் பேர் வைக்கிறான், லெவி என்று பேர் வைக்கிறான், லேட் பேமெண்ட் என்றான். எதை சொன்னாலும் அது வட்டி என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே இந்த லேட் பேமெண்ட்டுகளுக்கு நாங்கள் உள்ளாகி கொள்ளக்கூடாது. எனவே நாங்கள் விரும்பினோ விரும்பலையோ இன்று லைட் பில்ஸ்கள் வரக்கூடிய இடத்துல, அதே போல் வாட்டர் பில்ஸ் வரக்கூடிய இடத்துல அது டேட்டுக்கு கெட்டாட்டி அவன் வட்டி போடத்தான் செய்கிறான். எனவே நாங்கள் அவைகளை கவனத்தில் எடுத்து நேரங்காலத்தோட நேரத்துக்கு அந்த பில்லுகளை பே பண்ணுறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ளணும். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அதே போல் இந்த கிரெடிட் கார்டுகளை பாவிக்கக்கூடியவங்க, கிரெடிட் கார்டை பாவிப்பதே ஒரு சர்ச்சையான ஒரு விடயம். இந்த கிரெடிட் கார்டை பாவிக்கக்கூடிய நேரத்தில் அதை லேட் பேமெண்ட் பண்ணி அந்த டேட்டுகளை அதாவது அந்த டேட்டுகளுக்கு சல்லிகளை கட்டாமல் இந்த வட்டிக்கு உள்ளாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அதே போல் செக்குகளுக்குள்ள அந்த டேட்டுகளுக்குரிய அந்த பணத்தை போடாமல் ஓடி பாஸ் பண்ணுவது மூலமாக, ஓவர் டிராஃப்ட் ஆகுவது மூலமாக இன்று வட்டிக்கு உள்ளே நாங்கள் நுழைந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, இப்படியாக எமது கொடுக்கல் வாங்கல்லே நாங்கள் விளங்கியும் விளங்காமலும் எத்தனையோ வகையான ஹராமான வியாபாரங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். ஜாஹிலியா காலத்திலே ஈனா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வியாபாரத்திலே ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். இந்த ஈனா என்ற வியாபாரத்திலே யார் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இழிவை சாட்டி விடுவான். யார் ஈனா என்ற வியாபாரத்தில் ஈடுபட்டு வஅகதும் அஸ்னாபல் பக்கர், அதாவது அல்லாஹ்வுடைய கடமைகளை சரியா நிறைவேற்றாம மாடுகளுடைய வாள்களை பிடித்து கொண்டு நீங்க விவசாயத்தில் ஈடுபடுறீங்க, ஆனா அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றாம இருக்கிறீங்க. வரதீதும் பிஸ்ஸர்இ, நீங்க பயிர்களை பொருந்தி கொண்டீங்க. வதரக்துமுல் ஜிஹாத ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில புனித போர் புரிவதை விட்டுட்டீங்கண்டா அல்லாஹ் தஆலா உங்கள் மீது ஒரு இழிவை சாட்டி விடுவான். ஹத்தா தர்ஜிஉ இலா தீனிக்கும், உங்களோட மார்க்கத்தின்பால் நீங்கள் மீளும் வரையிலே என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஈனா என்று சொல்லப்படக்கூடிய வியாபார முறையை பற்றி உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய இடத்திலே இப்படி விளங்கப்படுத்துகிறார்கள். அதை உதாரணமாக சொல்வதாக இருந்தால், எங்களோட பாஷையில் எங்களுக்கு விளங்குகிற ஒரு வியாபாரத்தை சொல்லி காட்டினா, அதாவது என்னிட்ட ஒரு பைக் இருக்குது. இப்போ ஒரு ஆள் வந்து என்னிட்ட கடன் கேட்குறாரு, 4 லட்சம் கடன் கேட்குறாரு. 4 லட்சம் கடன் கேட்கக்கூடிய நேரத்தில் நான் என்ன சொல்கிறேன், என்ட பைக் இருக்குது, நான் உங்களுக்கு கடன் வியாபாரம் பண்ணுற இடமெல்லாம் இது, நாங்கள் வியாபாரம் தான் பண்ணு, கடன் தேவைன்னா வியாபாரம் மூலமாக உங்களுக்கு பணம் பெற்றுக்கொள்ளலாம். அப்போ என்ன சொல்கிறேன்டா, என்ட பைக்கை நீங்கள் 5 லட்சத்துக்கு எடுங்க, 5 லட்சத்துக்கு தவணை அடிப்படையில் எடுங்க. நீங்கள் மாதம் 10,000 20,000 கட்டுங்க, 5 லட்சம் வரையில் நீங்கள் கட்டுங்க. ஆனால் இப்போ நீங்கள் என்ன செய்யணுமெண்டா, இந்த பைக்கை நீங்கள் எடுத்துகிட்டு போய்த்துருவீங்க. அதாவது என்ட பைக்கை நீங்கள் என்ன செய்றீங்க, எடுக்கிறீங்க. இப்போ கடன் கேட்டு வந்தவர் அவர் சல்லி தேவை, இப்போ என்ன செய்ய அவரோட வியாபாரம் பண்ணுற, நீங்கள் பைக் 5 லட்சத்துக்கு எடுத்துகிட்டு போங்க, இது தவணை, அது கடன். அது பின்னால் அடுத்த நாளைக்கு போய்த்து நான் அவர்கிட்ட இந்த பைக்கை 4 லட்சத்துக்கு கேஷுக்கு தாங்கன்னு வாங்குறேன். இப்போ அவருக்கு என்ன கிடைச்சிட்டு, சல்லி 4 லட்சம் கிடைச்சிட்டு. அவர் எனக்கு ஏற்கனவே உள்ள அந்த வியாபாரத்தில் 5 லட்சம் கட்டணும், அது மாதம் மாதம் கட்டுவார்.
எனவே 4 லட்சத்தை எடுத்துட்டு அவர் 5 லட்சம் கட்ட வைக்கிறார். பொய்க்கு மக்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி ஒரு வியாபாரம் நடந்த போல ஒரு நடிப்பு. மற்றபடிக்கு என்ன நடந்ததுண்டா, இவர் அடுத்த நாள் போய்த்து 4 லட்சத்தை கொடுத்து பைக்கை மறுபடியும் எடுத்துகிட்டு வருவார். என்னை கொடுத்தவரே மறுபடியும் என்ன செய்வார், எடுத்துகிட்டு வருவார். இதுதான் பைஉல் ஈனா. இது போல வியாபாரங்கள் இன்று சில நிறுவனங்களில் நடப்பதை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு நிறுவனத்துக்கு போய்த்து பணம் கேட்குற, எங்களுக்கு கடன் தேவை, சல்லி தேவை, ஊட்ட கட்டணும், வியாபாரத்தை என்ன செய்யணும், மேம்படுத்தணும், எங்களுக்கு பணம் தாங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, நான் கடன்தார் இல்லை, நாங்கள் கடன் கொடுக்குற நிறுவனம் அல்ல, ஆனால் நாங்கள் பிஸ்னஸ் பண்ணுறேன்னுவாங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு போட்டு என்ன சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட வீடு இருக்குதா, உங்கள்கிட்ட கார் இருக்குதா, உங்கள்கிட்ட வீடு இருக்குதா, நாங்கள் என்ன செய்கிறோம், அதை வாங்குகிறோம், டீடை கொண்டாங்க நாங்கள் வாங்குகிறோம். அப்போ 50 லட்சமோ 1 கோடியோ ஏதோ ஒரு விலையை வச்சு என்ன செய்வாங்க, அவங்க வாங்குவாங்க எங்கள்கிட்ட. எங்களோட உதாரணத்துக்கு ஒரு வீல் இருக்குன்னா அந்த வீலை 5 லட்சத்துக்கு வாங்கியாச்சு. பைக்கை அந்த வீலை கண்டிக்க மாட்டார், பார்த்திக்க மாட்டார், செக் பண்ணி பார்த்திக்க மாட்டார், புஸ்தகத்தை பார்த்து என்ன செஞ்சிருவார், வாங்கிடுவார். இன்னாங்க 5 லட்சம் பிடிங்க. அதே பிறகு அதே வீலை 3 வீலரை மறுபடி என்ன செய்கிறது, எனக்கு கூலித்தார், 4 வருஷம் தாங்க கூலி, ரெண்ட் அவுட் பண்ணு, நீங்கள் 4 வருஷத்துக்கு கூலி எடுத்துங்க. அந்த 4 வருஷத்தில் 7 லட்சம் அல்ல 8 லட்சம் கட்டி முடிஞ்சதுக்கு பிறகு ரைட், உங்களோட ரெண்ட் அவுட் காலம் முடிஞ்சு இப்போ என்ன செய்யுங்க, எங்கள்கிட்ட பைக்கை தாங்க அல்ல வீலை தாங்க, வீலை தந்தது பிறகு இந்தாங்க ஹதியாவா நீங்கள் வச்சுக்கோங்கன்னு சொல்லி உங்களுக்கு மறுபடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இன்றைக்கி எங்கட சாமனையை வாங்கி எங்கட சாமனையை விற்கிய, நாங்களே விற்று நாங்களே வாங்குறேன். இப்படி ஒரு பிஸ்னஸ் உலகத்தில் நடக்கிறான். நான் என் வீட்டை விற்று போட்டு மறுபடி வாங்குறேன். இது மனுஷரை ஏமாற்றத்துக்காக வேண்டி ஒரு முறையில் செஞ்சுக்க நிற்கிறான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எதுவும் உலச்சுத்தியோட இஹ்லாஸோட தூய்மையான எண்ணத்தோட வியாபாரம் நடக்கணும். மற்றவனை ஏமாற்றத்துக்காக வேண்டி அத்தஹாயுல் அல ரிபா, வட்டியை நேரடியாக எடுக்காம அதை தந்திரமான முறையில் எடுக்கக்கூடிய முறைகளை அரபு பேர்களை போட்டு நாங்கள் ஹலால் ஆக்கக்கூடாது. அதுக்கு முஷாரக்கானும் முராபஹானும் இஜாரானும் அரபுல பேரை வச்சுக்கலும். ஆனால் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் அது அமைகின்றதா என்பதை நாங்கள் சீர்தூக்கி பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, எனவே இஸ்லாமிய கொடுக்கல் வாங்கல் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில், வியாபாரத்துடைய சட்டங்கள் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அது பெரிய ஒரு விரிவான ஒரு பாடம். அந்த விரிவான பாடத்தை ஒரு ஹொத்துபாவில் பேசி முடிக்க இயலாது, உதாரணங்கள் சொல்லி முடிக்க முடியாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, எனவே நாங்கள் இந்த வியாபார முறைகளை அறிய வேண்டும். நாங்கள் எடுக்கக்கூடிய வியாபாரங்கள் தெளிவானவைகளாக இருக்க வேண்டும். கரர் என்று சொல்லப்படக்கூடிய வியாபாரத்தை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்க. முடிவு தெரியாத வியாபாரங்கள், டிரான்ஸ்பேரண்ட் இல்லாத வியாபாரங்கள், இப்படியான வியாபாரங்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். எனவே நாங்கள் பண்ணக்கூடிய வியாபாரம் ஹலாலான வியாபாரமா என்பதை தெரிந்தவர்களிடத்திலே கேட்டு நாங்கள் செய்யக்கூடிய முறைகள் சரியான முறைகளா என்பதை நாங்கள் கேட்டு தெளிவற்று இந்த வியாபாரங்களை செய்ய வேண்டும். அந்த நேரத்திலே அல்லாஹ் தாலா இதை பரக்கத்தான வியாபாரமாக அல்லாஹ் தாலா அனுமதித்த வியாபாரமாக்குவான். அப்படி இல்லாவிட்டால் அது வட்டியோடு அல்ல கலப்போடு அல்ல வேறு வேறு ஹராத்தோடு சேர்ந்த வியாபாரங்களாக மாறிவிடும் என்பதிலே எந்தவித சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வியாபாரங்களை செய்யக்கூடிய சட்டதிட்டங்களை விளங்கி அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் வியாபாரங்களை செய்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்சலீன் وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வியாபாரம் என்று வரக்கூடிய நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, ஐயுல் கஸ்பி அத்யப், யா ரசூலல்லாஹ், சம்பாத்தியங்களிலே அழகானது, மனமானது, தூய்மையானது எது என்று
கேட்கப்பட்ட நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமலுர் ரஜுலி பியதிஹி, ஒரு மனிதன் தனது கையினால் தொழில் செய்வதற்கின்றதே இது அல்லாஹ்விலே பரக்கத்துள்ள ஹலாலான வியாபாரம் என்று சொல்லிவிட்டு வக்குல்லு பைஇன் மப்ரூர், இதெல்லாம் பைஉன் மப்ரூராக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வியாபாரங்களோ அது அனைத்தும் மனமான ஹலாலான வியாபாரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எமது வியாபாரங்களிலே ஏமாற்று வரக்கூடிய நேரத்திலே, கலப்படம் வரக்கூடிய நேரத்திலே, பொய் வரக்கூடிய நேரத்திலே, அநியாயம் வரக்கூடிய நேரத்திலே அந்த வியாபாரங்கள் ஹராமான அல்லாஹ் தடுத்த வியாபாரமாக மாறிவிடுகின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பையானி பில் ஹியார், இரண்டு வியாபாரிகள், வாங்கக்கூடியவனும் விற்கக்கூடியவன், அவர்களுக்கு ஹியார் சாய்ஸ் இருக்கின்றது, வாங்கலாம் விடலாம், இதற்கு சாய்ஸ் இருக்கின்றது. ஃபைன் சதகா வ பையனா, அவங்க ரெண்டு பேரும் உண்மை சொல்லி அவங்க தெளிவுபடுத்தி வியாபாரத்தை பண்ணினா அல்லாஹ் தஆலா அவங்களோட வியாபாரத்தில் பரக்கத் செய்கிறான். ஃபைன் கதபா, ரெண்டு பேரும் பொய்ய சொல்லி வக்கத்தமா ஈக்கிய குறைகள் எல்லாத்தையும் மறைச்சி அப்படி வியாபாரம் பண்ணினா முஹிகத் பரக்கத்து பைஹிமா, அந்த வியாபாரத்துடைய பரக்கத்தை அது அல்லாஹ் தஆலா அழித்து விடுவான், அழிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, நாம் பெறக்கூடிய ஒரு சதமாக இருந்தாலும், ஒரு 1000 ரூபாவாக இருந்தாலும், நாங்கள் ஹராமான முறையில் பெறக்கூடிய 10,000 அல்ல 10 கோடியை விட இது சிறந்தது. அல்லாஹ் தஆலா ஹலால்லே பரக்கத் வைக்கிறான். எனவே நாங்கள் எவ்வளவுதான் அதிகமாக வருதுன்னு சொல்லி ஹராமான வழியில் அதிகமாக வருதுன்னு சொல்லி அதை அதிகம் என்று நினைச்சாலும் அது கொஞ்சமானது, பரக்கத்தற்றது, அபிவிருத்தி அற்றது. அதே போல நாங்கள் ஹலாலான முறையில் சம்பாதிச்சா அது கொஞ்சமாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா அதில் நிறைய பரக்கத்து வைப்பான். எங்களோட நோய்களை அல்லாஹ் தஆலா இல்லாமல் ஆக்குவான், எங்களோட செலவுகளை குறைப்பான். ஆனால் ஹராமான முறையிலே சம்பாதிக்கக்கூடிய நாம் செலவுகளுக்கு உட்படுவோம், நோய்கள் அதிகரிக்கும். நாங்கள் சம்பாதிக்கக்கூடிய அனைத்துமே இப்படியான வழிகளில் செலவழிவதை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோர்களே, அதே போல் ஒரு வியாபாரத்தை நாங்கள் பரக்கத்தானதாக ஆக்கிக்கொள்கிறோம்டா நேரங்காலத்தோட வியாபாரங்களுக்கு செல்ல வேணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபீ புக்கூரிஹா, என்ற உம்மத்துக்கு புக்கூரில் அதாவது நேரத்தோட பண்ணக்கூடிய அந்த வியாபாரங்கள், அதே போல் பயணங்கள், எந்த காரியமாக இருந்தாலும் நேரங்காலத்தோடு காலம் தாமதிக்காமல் செய்யக்கூடிய விடயங்களிலே பரக்கத் செய்வாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் வியாபாரம் ஒன்று பண்ணுவதா என்றால் அதற்கு ஒரு ஷெட்யூல் நேரம் ஒன்று இருக்கின்றதா, அந்த நேரங்களில் செய்து கொள்ள நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். நாங்கள் எங்களோட வியாபாரங்களுக்கு சுணங்கி செல்வதனால, நாங்கள் காலம் தாமதித்து சொல்வதனால அதனால் பல விபரீதங்கள் வருவதை நாங்கள் பார்க்குறோம். இரவு நேரங்களில் நாங்கள் தேவையில்லாமல் முழிச்சு கொண்டிருக்கிறதுக்கு நாங்கள் உட்படுகிறோம். அதுக்கு பின்னால் சுப இல்லாமல் படுக்கக்கூடிய இப்படியான பல விளைவுகளுக்கு நாங்கள் உள்ளாக்கப்படுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் வியாபாரங்கள் பண்ணக்கூடிய அல்லாஹ் தஆலா பொருந்தக்கூடிய முறையில் எந்த முறையில் செய்தால் அந்த வியாபாரம் பரக்கத்துள்ளதாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமையும் என்பதை நாங்கள் விளங்கி இந்த வியாபாரங்களிலே ஈடுபடுவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக. இந்த வியாபாரங்களில் எதெல்லாம் ஹலாலானவை, எது ஹராமானவைகள் என்பதை நாங்கள் படித்து அந்த வியாபாரங்களில் ஈடுபடுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா நாம் செய்யக்கூடிய, நாம் ஈட்டக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் அனைத்திலும் ஹலாலான வழிமுறையிலே அதை நாங்கள் சம்பாதிப்பதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும்
துணை புரிவானாக. யா அல்லாஹ், எமது சகோதரர்கள் எமது நண்பர்கள் யாரெல்லாம் இந்த வியாபாரங்களில் ஈடுபடுகிறார்களோ அவர்களுக்கு நீ தெளிவை கொடுத்து விடுவாயாக. அவர்கள் நீ பொருந்தக்கூடிய முறையிலே இந்த வியாபாரத்தை பண்ணி ஹலாலான முறையிலே பொருளீட்டுவதற்கு நீ அனைவருக்கும் துணை புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எமது பெற்றோர்கள் எமது உஸ்தாதுமார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யா அல்லாஹ், உலக மட்டத்திலே இன்று இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகின்றார்களோ, சொல்லனா துயரங்களுக்கு உட்பட்டிருக்கின்றார்களோ, அவர்கள் அனைவருக்கும் நீ விடுவை கொடுத்து விடுவாயாக. யா அல்லாஹ், எமது சகோதர நாடுகளிலே பிரச்சினைகளின்றி மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய ஒரு நிலைமையை நீ உருவாக்கி விடுவாயாக. ரப்பனா இக்ஃபிர் லனா வ லி இக்வானினா அல்லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில்லதீன ஆமனு ரப்பனா இன்னக ரഊஃபுர் ரஹீம்.